அந்த பாட்டில் 2 வரி அருமையான வரி, அந்த பாட்டே அருமையான பாட்டு. அதில் 2 வரி பாருங்கள். நீதானே எங்கள் திருக்கோயில் விளக்கு, நீ இல்லை என்றால் விரியாது கிழக்கு அப்படின்னு அருமையான பாட்டை பாடினாங்க. அடுத்து முத்துக்கு முத்தாக ரெடியாக இருங்க. வாங்க, உங்களின் பலத்த கரவழியோடு சொல்லரசு மூர்த்தி அவர்கள் கல்யாணத்துக்கு முன்னாலதான் ஐயா மகிழ்ச்சி அப்படின்னு பேச வர்றார். உண்மையை பேச வர்றார். அப்படி தானேக்கா? அதுக்கு முன்னாடி பொன்னாடை போர்த்துவதற்காக பெரியவர்கள் மேடைக்கு வருகிறார்கள். திரிபுர சுந்தரி அம்மன், அருள்மிகு வடக்குவாய்ச்செல்வி அம்மன், அருள்மிகு ஊர்காவலர் சாமி திருக்கோயிலுடைய ஆடி திருவிழாவை முன்னிட்டு இன்று 4ஆம் நாள் நிகழ்ச்சியாக இசை பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இடையில் இந்த இறைப்பணியில் பணியாற்றிய அன்பர்களுக்கு பொன்னாடை போர்த்தும் சிறிய நிகழ்வு. இந்த இன்றைய நிகழ்வினுடைய பட்டிமன்ற தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பட்டிமன்ற நாவலர் வா பாமணி BA BEd அவர்களுக்கு நமது திருக்கோவிலினுடைய தலைவர் காவண்ணா ரமேஷ் தேவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிப்பார்கள். அடுத்ததாக முன்பே அணிக்கு கவிஞர் மூர்த்தி அவர்களுக்கு துணைத் தலைவர் மாரியப்பண்ணசாரி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். முன்பே என்கின்ற அணிக்கு மாஸ் மதன் அவர்களுக்கு நமது திருக்கோயிலினுடைய முன்னாள் தலைவர் மற்றும் தலைவர், இன்றைய அன்னதான குழுவினுடைய தலைவர் P செல்வமாசாரி அவர்கள் மாஸ் மதன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். பின்பே என்ற அணிக்கு கோமதி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு சேர்வைக்காரன் அவர்கள் பொன்னாடையை கையில் கொடுத்து சிறப்புமாறு பேரன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்குரிய அம்மா ரேவதி அம்மா அவர்களுக்கு இந்த திருக்கோயிலினுடைய பொருளாளர் ஆகிய பழனி என்ற நான் பொன்னாடை கொடுத்து அடுத்ததாக பாடல் அரசர் தியாகராஜன் அவர்களுக்கு இந்த திருக்கோயிலுடைய முன்னாள் தலைவர் நடராஜனாசாரி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு பேரன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாடலரசி சிந்து அவர்களுக்கு தலைவர் காவண்ணா ரமேஷ் தேவர் அவர்கள் பொன்னாடை கொடுப்பார்கள். அடுத்ததாக பட்டிமன்ற இசைக்கு கீபோர்டு வாசிக்கக்கூடிய அண்ணன் காஜா அவர்களுக்கு சேர்வைக்காரன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்க பேரன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக கேமராமேன் நயினார் அவர்கள் அவர்களுக்கு மாரியப்பண்ணசாரி அவர்கள் பொன்னாடை பொருத்தி நயினார் அவர்களுக்கு இத்திருக்கோவிலுடைய அர்ச்சகர் சு சண்முக ஓதுவார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பணிகளை 51 வருடமாக செய்து கொண்டிருக்கும் ஐயா சுந்தர ஓதுவார், தாத்தா சுந்தர ஓதுவார் அவர்களுடைய புதல்வர் சண்முக ஓதுவார் அவர்களுக்கு 51 வருடம், இந்த வருஷம் 51 வருஷம், அவர்களுக்கு முன்னாள் தலைவர் எஸ் நடராஜனாசாரியும் இந்நாள் தலைவர் ரமேஷ் தலைவர் அவர்களும் முன்னாள் இதற்கு இடையில இருந்த தலைவர் செல்வம் அவர்களும் சேர்ந்து இந்த பொன்னாடையை பொறுத்துகிறார். அடுத்ததாக ஒளி அமைப்பு RK ரேணுகா சவுண்ட் சர்வீஸ் காசிராஜன் அண்ணன் அவர்கள் மேடைக்கு வரவும். தற்போதைய தலைவர் காவண்ணா ரமேஷ் தேவர் அவர்களும் துணை பொருளாளர் சேர்வைக்காரன் அவர்களும் சேர்ந்து பொன்னாடை பொறுத்தார்.
பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக முன்னாள் தலைவர் எஸ் நடராஜன் ஆசாரி அவர்களுக்கு அன்னதான குழு தலைவர் பி செல்வம் ஆசாரி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். கோவில் பொருளாளர் பழனி ஆசாரி அவர்களுக்கு அன்னதான குழு தலைவர் செல்வம் ஆசாரி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக இந்த பட்டிமன்றத்தை நடத்த வந்திருக்கும் ஐயா பேர் பாமணி அவர்களுக்கு அன்னதான குழு சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். இந்த பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அதாவது நீங்கள்லாம் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கிற போது நல்ல கரவொலி எழுப்பினீங்க, பிள்ளைகள்லாம் விசில் அடித்தாங்க. நான் நிறைய மேடைகளில் சொல்லிகிட்டு இருப்பேன், பெண்கள் யாரெல்லாம் நல்லா கைத்தட்டுறீங்களோ ஒரு வாரத்தில் முடி நீளமாக வளர்ந்துடும். ஆம்பளை ஆளுக்கு முடி உதிரவே உதிராது. இது நான் சொல்லலை, நான் சொன்னேன்னா நீங்கள் நம்ப மாட்டிய. அமெரிக்காவில் ஒரு விஞ்ஞானிகள் ஒரு 25 நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி பேப்பரில் செய்தியாக போட்டிருக்கான். அதனால் நல்லா கைத்தட்டுங்க. காலையில் அளந்து பாருங்கள், ஒரு வாரம் கழித்து வளரலைன்னா இந்த நடராஜ ஆச்சாரி, இந்த தலைவர் ரமேஷ் தேவர் தலைவர்லாம் இருக்காங்க. நீங்கள் தான் ஏன் பாமணின்னு ஒரு குரூப்பை கூப்பிட்டு வந்து நல்லா கைத்தட்ட சொன்னார், முடிய வளரலைன்னு வேணால் அவங்கள்ட்ட கேளுங்க. அதுக்காக விற்க முடிய வச்சுட்டு வளரலைன்னு சொல்லக்கூடாது, ஒரிஜினல் முடிய வச்சுட்டு பார்க்கணும். இப்பொழுது இன்னொரு செய்தி சொல்லிடுறேன், இவங்களை பேச விட்டுறேன். அன்னதான குழு அன்னதான தலைவர் அப்படிலாம் பேசுகிறாங்க மேடையில். உண்மையிலேயே பெரியவர்களை, தாய்மார்களை, குழந்தைகளை ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. யாரெல்லாம் அன்னதானம் செய்கிறார்களோ, அன்னதானத்தை சிறப்பாக செய்கிறார்களோ, அவர்கள் வீட்டில், அவர்கள் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் வீட்டிலும் செல்வ வளம் எப்போதும் பெருகும் என்பது உண்மை, மறந்துடாதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் மகிழ்ச்சின்னு நம்முடைய சொல்லரசு மூர்த்தி அவர்கள் வாங்க. பட்டிமன்றத்தினுடைய நடுவர், தமிழ்நாடு முழுவதும் பட்டிமன்றங்களில் வலம் வருகிற பட்டிமன்ற மாமணி ஐயா பாமணி அவர்களே, உங்களுக்கும் சுத்தமல்லியில் ஒரு தண்டு உண்டியா? மிச்சம் 2, அது நீங்க சொல்றதை பொறுத்து இருக்கு. அடுத்து அணியிலே வாதிட வருகின்றிருக்கின்ற, வாதிட்டு அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, இசை மேதைகளே, அனைவருக்கும் முதற்கட வணக்கத்தை தெரிவித்து நேரடியா பட்டிமன்றத்துக்குள்ள அது அப்படி வரணும். கோயில் கொடனாலே ஆடல் பாடல், இப்படி கரகாட்டம், இப்படி ஒரு காலகட்டத்தில் கோவிலில் பட்டிமன்றம் வைக்க வேண்டும் என்ற முடிவெடுத்த விழா கமிட்டியாருக்கு முதலில் நன்றி பாராட்டி பட்டிமன்றத்துக்குள் நுழைகிறேன். அப்படி இருக்கணும். ஒரு அறிவுபூர்வமான வேலை நடக்கும்னு சொல்லியிருக்கான். அருமையான தலைப்பு. என்னுடைய சகோதரி இப்போ ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு போனாங்க. அருமைக்குரிய நடுவர் அவர்களே, 1/2 மணி நேரம் பேசினாங்களே தவிர நாங்களே என்ன கல்யாணம் வேண்டான்னு சொன்ன மாதிரி, கல்யாணமே இந்த உலகத்துல யாரும் முடிக்காதீங்க நாங்க சொன்ன மாதிரி, அதானே புள்ள புட்டி எல்லாம் பெக்கப்படாது நாங்க சொன்ன மாதிரி, அதானே வந்துட்டு பேசிட்டு போயிருக்கான். அதே மாதிரி அந்த தலைப்பு, ஐயா மகிழ்ச்சினா கல்யாணத்துக்கு முன்னாலேயா பின்னாலே அங்கதான் தலைப்பு, அவ்வளவுதான். என்னைக்கு இவன் தாரிய கேட்டான் அன்னைக்கே சோழி முடிஞ்சு போச்ச. ரொம்ப நாளைக்கு பிறகு எங்க அண்ணமார்கள் இன்னைக்கு தானே சிரிக்கிறத பார்க்க, மனம் விட்டு சிரிக்காங்க. பாத்தீங்களா? அது என்ன கிமு கிபி மாதிரி திமு தீப்பின்னு இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி கிமு கிபினா கிறிஸ்து பிறப்புக்கு முன்னால், கிறிஸ்து பிறப்புக்கு பின்னால். ஆமா. திமு தீப்பினா திருமணத்துக்கு முன்னால், திருமணத்துக்கு பின்னால். இதுதான் வாழ்க்கை, அவ்வளவுதான். கேட்டீங்களா? என்னெல்லாம் பேசிட்டு போயிருக்காங்க பாருங்க. ஆமா. நல்ல கிழங்கக்கா, நீங்க உங்ககிட்ட தான் அந்த விவரத்தெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லு. எங்க வீட்டுல மிக்ஸி இருக்கு, இருக்கு இருக்கு, கிரைண்டர் இருக்கு, இருக்கு இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, இருக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு நாள் வேலை செஞ்சது இல்ல. ஏன்னு கேட்டேன். அதான் மேனுவல் நீங்க இருக்கல, அதெல்லாம் எதுக்குன்னா இவ்வளவு வாங்கி பத்திரமா இருக்கு. எப்படி நாங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும்? எப்படியா இருக்க முடியும்? மகிழ்ச்சினா என்ன மகிழ்ச்சி? அந்த சிறு வயதில் நம்மலாம் சந்தோஷமா இருக்கும்போது நண்பர்களோட அப்படியே உலா போறோம் பாருங்க. சின்ன பிள்ளைகளை
அந்த இளம் வயதுல அந்த காலம் என்பது நடுவர் அவர்களே, திருமணத்துக்கு முன் காலம் என்பது ஒரு வசந்த காலம், அருமையான காலம். மாக்கால திருடி தின்றுக்கமே. ஏப்பா எத்தனை விளையாட்டு அன்னைக்கு விளையாண்டமே. ஒரு நம்ம கோழி விளையாண்டமே நினைச்சு பார்க்க முடியுமா ஐயா? விளையாட முடியுதம்மா கோழி விளையாட்டு? இன்னைக்கு கோழி விளையாண்ட காலி ஆயிருவான். என்னால நீ கோழி விளையாட அலையுதுமா. ஆமா, அந்த காலத்துல கோழி விளையாட்டு நண்பர்களோட. ஆமா, அப்படியே பாத்தீங்கன்னா காலை எந்திரிச்சு தோல்ல ஒரு துண்டை போட்டுட்டு ஒரு கையில ஒரு வேப்பங்குச்சை ஒடிச்சுக்கிட்டு அப்படியே இந்த கம்பாங்கரையில அப்படியே போய் நண்பர்களோட போய் உலா போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு ஊரு கதை உலகத்துக்கு கதையெல்லாம் பேசிட்டு வந்த அந்த மகிழ்ச்சி திருமணத்துக்கு பிறகு வருமா? நல்ல ஞாபகப்படுத்திட்டியே. தாய் தந்தை உறவுக்கு இடைவெளி நடுவர்களே, சகோதர சகோதரிகளுக்கும் நமக்கும் இடைவெளி, எத்தனை நண்பர்களுக்கும் நமக்கும் இடைவெளி. இப்ப என்ன மகிழ்ச்சி இருக்கும்? எங்கம்மா இருக்கு? இவ்வளவு தான் கல்யாணத்துக்கு பிறகு போயிருந்த. என் நண்பன் என் வீட்டுக்கு வர மாட்டேங்கான், எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகப்படாதுன்ட்டான். ஆமா, இப்ப முன்னாலெல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு இந்த விருந்து இருக்க வரைக்கும் மாதிரி இருப்பான். ஆமா, இப்ப கல்யாணம் முடிக்க முன்னாலே தனியா வீடு பார்த்துருதான். ஏற்கனவே இப்ப நிறைய பேரு ஜாதகம் பார்க்கவும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பொருத்தம் பார்க்க மாட்டேங்கான். ஜாதகம் பார்க்கவும் மாமியாளுக்கும் மருமகளுக்கும் சரியா வருமானு பாருன்னா முதல்ல பார்க்கான். உண்மையா இல்லையாக்கா? அந்த பாருங்க, அங்க பாருங்க சாட்சி உண்மை. இன்னொன்னு தெரியுமா, பெரியார்கள் நிறைய உட்கார்ந்துருக்கியா, எல்லா வீட்லயும் குடும்ப போட்டாலும் இருக்கு, பாத்துருக்கீங்களா? அத சொல்லுங்க. பாத்துருக்கீங்களா? எல்லா வீட்லயும் இருக்கு. அதான் எந்த வீட்லயாவது மாமியாரும் மருமகளையும் போட்டா பாத்துருக்கீங்களா? சேர்ந்திருக்கிற மாதிரி சேர்ந்திருப்ப பாத்துருக்கீங்களா? போட்டாவுல கூட சேர்ந்திருக்க மாட்டால எப்படி நிம்மதியா இருப்பான்? கொஞ்சம் யோசிக்கணும்ல. போட்டாவுல கூட சேர்ந்திருக்க மாட்டால எப்படி நிம்மதியா இருப்பான்னு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் பேசல. எந்த கதை? என்ன கதை? ஒரு நாள் அப்படித்தான் ஒரு கோயிலுக்கு போனேன். வாசல்ல ஒரு பொம்பளை வந்து என்ன பண்ணான்னா இந்த செல்போன் இப்படி வச்சுக்கிட்டா. நல்ல கேளுங்க, செல்போன் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி செருப்பை இப்படி போட்டுக்கிட்டு இப்படியே பேசிக்கிட்டே போனா பாத்துக்கங்க. பக்கத்துல புருஷனை கையை பிடிச்சி பிடிச்சே போனா. பின்னாடி ஒருத்தி ஏக்கா 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 ஏக்கான்னா என்ன பின்னாடியே வாரேன்னா ஒருவேளை செருப்பு மாத்தி போட்டோம் போல் இருக்கு அப்படின்னு கீழே பார்த்தா செருப்புலாம் நல்லா தான் போட்டிருக்கான். என்னன்னு கேட்டீங்கன்னா அவ புருஷனை இவ கையை பிடிச்சி எடுத்துட்டு போறான். செல்போன் இப்படி வச்சுக்கிட்டு என்ன கோளாறு பாருங்க. நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகாம இருக்கோம் வாழ்க்கையில. அவ புரிந்து சந்தோஷப்பட்டிருப்பான். அப்படியே போட்டோம், அப்படியே திருப்பி வராம இருந்தா சரிதான் நினைச்சிருப்பான். இல்ல அந்த காலத்துல இப்போ நல்ல கேளுங்க, உங்களுக்கு விவரம் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. அந்த காலத்துல கணவருடைய பேரை மனைவி சொல்ல மாட்டாங்க. ஆமா, ஏன் தெரியுமா? ஆமா, ஒரு தடவை கணவனை சொன்னா அவனுக்கு ஆயுள் குறையும். ஆனா சொல்ல மாட்டாங்க. எங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அப்பா பேரு சுப்பையா, பாத்துக்கங்க. சுப்பையாங்கிற பேர்ல இப்பு வருது அப்படிங்க கண்டு உப்புன்னு சொல்ல மாட்டாங்க நடுவர் அவர்களே. அதான் சொல்லுங்க, உப்புன்னே சொல்ல மாட்டாங்க. உப்புக்கு ரவணம்னு ஒரு பேர் இருக்கிறது எங்க அம்மா சொல்லுது எனக்கு தெரியும். உப்புக்கு ரவணம்னு சொல்லுவாங்க. ஏம்மா அப்படி சொல்லணும்னா அந்த உங்க அப்பா பேர்ல அது எழுத்து வருதுலடா, ஆனா சொல்லப்படாது. அவ்வளவு நாகரிகமாக ஒரு காலத்துல இருந்த காலம் உண்டு. இன்றைக்கு ஏடா வாடா போடான்னு பேசா புருஷனை. அதான் டிவில தான் காமிச்சிடுறானே, வாடா போடாங்க. அது மாதிரி அந்த காலத்துல பொம்பளை பூரா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா பாத்துக்கலாம். ஏன் தெரியுமா? பெண்கள் எல்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா ஆண்கள் அதிக நாள் உயிரோட வாழ்வான் கணவன். ஆமா, அதனாலேயே குளிக்க மாட்டேங்க. இல்ல உண்மை, அதனாலேயே குளிக்க மாட்டாங்க, மஞ்சள் குளிக்க மாட்டாங்க. என்ன அந்த அந்த காலங்கள் மாறி பிறகு கல்யாணத்துக்கு பிறகு நிம்மதியா இருக்க முடியும். எந்த வகையில் நீங்க கடைபிடிக்கிறீங்க? எந்த வகையிலுமே கிடையாது. விருந்தோம்பல். ஒரு நாள் காலைல 5 மணிக்கு என்ன எழுப்பி விட்டான். என்னமான்ன 5 மணிக்கு எந்தியா வந்து உடனே எங்க தங்கச்சியும் அக்காவும் வந்திருக்கான். நீ பாட்டு தூங்கிட்டு இருக்கியா, சீக்கிரம் போய் கைகளை போய் ஒரு கறி வைட்டு வா அப்படின்ட்டா. என்ன விடிஞ்சா கறி காலி ஆயிரும். நான் வீட்டு வரணும் போறேன். கறியை எடுத்து நிக்க மறுபடியும் போன் பண்ணுதான். தண்ணி கொடுங்க. கறியை எடுத்துக்கிட்டு நிக்க போன் பண்ணுதான். ஏங்க வரும்போது கொஞ்சம் இவங்களை பத்தி பேசணும்னா தண்ணி ஊற்றி தான் பேச வேண்டியிருக்கு. அதான் பாயிண்ட். பயம் வரும்போது அப்படியே கொஞ்சம் சிக்கனே எட்டு வந்துருங்க அப்படிங்க. அப்படியாமா? சரி சொன்னால ஓம்னு சொல்லாதீங்க ஆம்னு, அப்படித்தான் அங்க கதை ஓடிட்டு இருக்கு. நல்ல கேளுங்க, எட்டு வந்துட்டேன். சரி நடக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல விருந்து, நல்ல சாப்பாடு, அப்படித்தான் இருக்கணும். தமிழனுடைய மிக உயர்ந்த பண்பாடு எதுன்னா விருந்தோம்பல். அது சந்தேகம் இல்லை, செய்யணும், சரிதான். ஆனா அதே மாதிரி ஒரு வாரம் கழிச்சு ஏன் தங்கச்சி வீட்டுக்கு வரா. ஏன் தங்கச்சி வீட்டுக்கு வரும்போது என் வீட்டம்மா சொல்லா, இப்ப என்னவா போன வாரம் தான் போன்ல பேசினா, இப்ப இந்த நேரில் வந்துட்டா, எதுக்கு வந்தான்னு
தெரிஞ்சு ஆகணுமேங்க. அவ அக்கா தங்கச்சி வரும்போது கறி எடுத்து வாழ, மீன் எடுத்து வாழ, சிக்கன் எடுத்து வாழன்னா, ஆனா ஏன் அக்கா தங்கச்சி மாதிரி வந்தா இப்ப என்னவா ஒரு வாரத்துக்கு கொண்டு போன்ல பேசிருக்கான்னு சொல்லியல, எங்கெங்க மகிழ்ச்சி இருக்கும் எங்களுக்கு. ஏமா இப்படி பாக பிரிவுன்னு பண்றீங்க? வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரேன்யா சாயங்காலம் போல விறுவிறுன்னு உள்ள போறேன். தானா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா ஐயா. தானா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அங்க டிவில நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கு. நாடகத்தை பார்த்து கொஞ்ச நேரத்துல என்ன அங்க அழுவ சீன் ஓடிக்கிட்டு இருக்கு. இவ அழுவுதான். அங்க சிரிக்க சீன் வந்து அவன் சிரிக்கா. நான் கண்டுக்கிடவே இல்லை. விறுவிறுன்னு போனேன். எனக்கு வந்து ஒரு விக்கல் வந்துகிட்டே இருக்கு. விக்கல் வந்துகிட்டே இருக்குக்கா. நல்லா கேளுங்க. உடனே சொன்ன ஒரு விக்கல்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஏமா கொஞ்சம் விக்கலா இருக்குமா தண்ணி கொடுங்க. அது சொல்லா முடியட்டும் தாரேன். முடியட்டும் தாரேன். என்னது விக்கல் முடியட்டுமா இங்க முடியட்டுமான்னு எனக்கு தெரியல. என்ன நாங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகாமையா இருக்கோம், குடும்பத்தை கழிக்காமையா இருக்கோம். ஏக்கா நான் எந்த ஊருக்கு போனாலும் ஏதாவது வாங்கிட்டு வருவேன். ஒரு ட்ரிப் அப்படிதான் சாத்தூருக்கு போனேன். அந்த ஊர்ல ஃபேமஸ் என்னமோ வாங்கிட்டு வந்துருவேன். இங்க கூட ஃபேமஸ் சொல்லி மாமா வாங்கி தரேன்னு இருக்காவும். அவங்க கடையடைச்சு பேரப்படாது பாத்துக்கோங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா அங்க சாத்தூருக்கு போனா அங்க என்ன ஃபேமஸ்னா முறுக்கு ஃபேமஸ்னா. முறுக்குன்னா என் வீட்டம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதனால முறுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். முறுக்கு வாங்கிட்டு நேரு வீட்டுக்கு வந்துட்டேன். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரும்போது நாங்க அப்புறம் இந்த ராப்பாடிகள் தான். இப்ப பாருங்க மணி என்ன இப்படிதான் ராத்திரி 1 மணிக்கு 2 மணிக்கு வீட்டுக்கு போவோம். நேர வீட்டுக்கு போன உடனே கதவை திறந்த உடனே உள்ள போயாச்சு. எப்பொழுதுமே சில உறுப்புங்கெல்லாம் நான் அருமையான நமது ரமேஷ் தலைவர் அவர்களுக்கு நல்ல நன்றி பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறோம். அருமையான டிஃபன் வாங்கி கொடுத்தாரு. சில ஊர்களில் வந்து முடிச்ச உடனே பார்ப்போம், அம்மா கடை போகும்போது சாப்பிட்டு போயிருங்களா அம்மா, எல்லா கடையும் அடைச்சி போடுவான். வீட்டில் பட்டினியா போய் பழத்தை தின்னு படுத்த காலம் உண்டு. அதே மாதிரி வீட்டுக்கு போன உடனே ஒரு நாள் நல்ல பசி எனக்கு. அப்போ தோசை சுட்டு தாயம்மான்னு உடனே தோசை சுட்டு தந்தா. முதல்ல ஒரு தோசையை போட்டா வந்தது. ஒன்னும் பேசப்படாது. 2:45 மணிக்கு வந்து உட்காந்துட்டு தோசை சுட்டு தாரதே பெரிய விஷயம். ஒண்ணுமே பேசப்படாது. சாப்பிட்டாச்சு. 2வது ஒரு தோசை கொடுத்தா. அதுக்கு பிறகுதான் பார்க்க தலைமுடி கலருக்கு இருக்கு தோசை. ஆனா ஒன்னும் பேசப்படாது. 2:45 மணிக்கு தோசை சுட்டு தாரதே பெரிய விஷயம். இப்ப ஏதாவது பேசினா வில்லங்க மாய் போட்டு சாப்பிட்டேன். கடைசியில கையை கழுட்டு பார்க்க தோசை கல்ல மாத்தி போட்டு விட்டுருக்கான். உடம்பே பாருங்க முறுக்கு. ஆமா அல்ல நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகாம இருந்தோம். சாப்பிட்டு படுத்தாச்சு. படுத்தோன்னு எப்பவுமே என் பொண்டாட்டிக்கு ஒரு பழக்கம் உண்டு. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அப்படித்தான். உண்மையை சொல்லுவேன், நான் போய் பேச மாட்டேன். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அப்படித்தான் எங்க வீட்டுக்கு முறுக்கு வாங்கிட்டு போனேன். ஒரு நாள் முறுக்கு வாங்கிட்டு போயிட்டேன். இல்லை ஒன்னா இருந்தேன் பார்த்தீங்களா. உடனே விடிய காலம் ஒரு 5:30 மணி 6 மணிக்கு எந்திரிச்சு வெளியே வந்தேன். எங்க அம்மா கூப்பிட்டா, இல்லைங்க வா அப்படின்னா. என்னம்மான்னு ஒரு ராத்திரி ஒரு 10 முறுக்கு வாங்கிட்டு வந்துருப்பேல அப்படின்னா. 10 முறுக்கு வாங்கிட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னேன். நான் தான் யாருக்கும் தெரியாம கொண்டு வீட்டுக்கார்ட்ட கொடுத்துருக்கேனே, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னேன். எனக்கு தெரியாது, அதான் அவன் பொண்டாட்டி விடிய விடிய எலி கரும்புன மாதிரி கரப்புறான்னு விடிய திண்டு காணத முறுக்க நான் எண்ணி பார்த்தேன். 10 முறுக்கு இருந்ததுன்னா ஆஹா இவ்வளவு பெரிய கொடுமை அப்படின்ட்டு இனிமேல் விவரமா போகணுமில்ல அப்படின்னு சொல்லி தனி கொடுத்துறோம் போகிற வரைக்கும் முறுக்கு வாங்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி அல்வா வாங்கிட்டு போயிட்டேன். ஒண்ணுமே தெரியாது. ஏன்னு கேட்டேன்னா கழுதிய 3 கிலோ அல்வாவில் முக்குனாலும் சரி வெளியே தெரிய போறது இல்ல. லொபக் லொபக் லொபக்குன்னு உள்ள பெருமலா அப்படின்ட்டு இப்போ அல்வா போயிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தனியாக வந்தவொடனே ஒரு வழியே இல்லையான்னு சொல்லி சாப்பிட்டு முறுக்கு வாங்கிட்டு போயிட்டேன். வந்து கொண்டு போய் வச்சுட்டு கரண்ட் இல்லாமல் இருந்தது. படுத்துட்டேன். நம்ம ஏற்கனவே டயர்டாக இருக்கும். படுத்த உடனே முறுக்கு எடுத்து பிஞ்சா காலி ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நைட்டை தின்னுடுவான். எப்பவுமே அப்படித்தான். உடனே சடக்குன்னு அந்த முறுக்கு எடுத்து தின்னுட்டு இருந்திருக்கா. நான் படுத்துட்டேன். கண் அசருது. எங்க எந்திங்கன்னா தம்பி டர்றா எந்திங்கன்னா என்னென்ன ஏங்க முறுக்கு சூப்பரா இருக்கும். சாத்தூர்ல அவ்வளோ டாப்பா இருக்க முடியல. ஒரே கசப்பு முறுக்கு. என்ன முறுக்கு பார்த்து வேண்டு வந்தியாரு. ஏன் 3 மணிக்கு விவரம் பேச விவரமா காலைல பார்த்து கொடுமே அப்படின்னா. ஏன் அவ்வளோ மோசமா இருக்கு என்ன சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கரண்ட் வந்துட்டு. கரண்ட் உடனே பார்க்கமுக்கா நான் வாங்கிட்டு போன முறுக்கு உழைக்கவே இல்லை. அப்படி இருக்கு. பக்கத்தில் இருக்க கொசு மட்டும் எடுத்து தின்னுட்டா. நாங்க என்ன அட்ஜஸ்ட் பண்ணி போகாம இருக்கோம். அட்ஜஸ்ட் பண்ண அந்த குடும்பம் ஓடிட்டு இருக்கு. அவ்வளவுதான். எந்த வகையில ஓடி நினைக்கிய ஒருத்தர் அப்படித்தான் என்ன பண்ணாம்னா வீட்டுக்காட்டு போன் வந்து எப்பவுமே வீட்டுக்காட்ட போன் வந்தா உஷாரா இருந்துக்கங்க. நீங்க எல்லாம் ஏன்னு கேட்டா விவகாரமான போனா இருக்கும். பைக்கில் போகும்போது போன் எடுத்துறாதீங்க நண்பர்கள்லாம். பைக்கில் போகும்போது போன் எடுத்துட்டா வண்டி நேரம் லாரிக்குள்ள போயிடும். டென்ஷன் ஏற்படுத்தி விட்டுருவா. அதே மாதிரி வீட்டுக்காரி நண்பருக்கு போன் பண்ணான். போன் பண்ண உடனே என்னங்க நான் இவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். நான் பக்கத்தில் நிற்கேன். ஒரு 5,000 அப்படின்னா அது ஒரு 7,000னா அதில் 10,000னா என்னையா என்ன விவரம்னு போனக்குள்ள வச்சுட்டு சொன்னா. ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா வீட்டில் இருந்தாரு. எங்கள் அப்பாவை கொண்டு போய் முதியோர் வந்து சேர்க்க சொன்னா. நான் கூப்பிட்டு போனேன். அங்கே 5,000க்கு ஒரு ரகம் இருக்கு. அங்கே 10க்கு 10 ரூம் மட்டும் கொடுப்பான். 7,000க்கு ஒரு ரூம் இருக்கு. அங்கே வந்து ஒரே ஒரு டிவி மட்டும் வச்சிருப்பான். 10,000 மாசம் கட்டினோம்னா
ஏசி போட்டு வச்சிருப்பான். அதான் எது வேண்டும்னு கேட்டோம்னா உடனே வீட்டம்மா இப்போ அவருக்கு என்ன 70 வயசுல டிவி வேண்டி இருக்கு, சும்மா ஒரு 5000 ரூபா போதுங்களா வந்திருக்கலாம்லான்னா, இல்லை பரவாயில்லம்மா வயசான காலத்துல ஏதாவது டிவி பார்க்கறப்ப அப்படின்னு 7000, சரி எப்படி ஒளிஞ்சா சரிதான் 7000 கெட்டு வந்துட்டியல்லா அப்படின்னு சொன்னான். அதனால தான் வீட்டிலையும் அப்பா கொண்டு போய் முதுகில் சேர்த்து வாரம்யா அப்படின்னு சொல்லி என்கிட்ட வரேன்னு சொன்னான். சொல்லிட்டு நேரம் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு போன உடனே மும்முன்னு உட்காந்துருக்கான். மும்முன்னு உட்காந்த உடனே அவன் சொன்னா, அப்பாவை தான் பிறந்த காலத்தில் இருந்து தன்னை வளரும் போது ரசித்து 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 நம்ம வளர்த்த தன்னுடைய தகப்பனாரை கொண்டு போய் முதியோர் சேர்த்து விட்டோமே அப்படிங்கிற ஒரு துயரத்துல அவன் உட்கார்ந்துருக்கான். அவன் சொல்லா, மனைவி சொல்லா, என்ன மும்முன்னு உட்காந்துருக்காரு, உங்க அப்பா பிரிஞ்சு இருக்க முடியலையோ, ஒரு நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ளேயும் அப்படி மும்முன்னு உட்காந்துருக்காருனால அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா அப்படிங்க. அப்ப ஏன் முன்னு உட்காந்துருக்காருன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. என்னன்னு கேட்டான். கடைசியில நான் சொன்னா, முதியோர் கொண்டு எங்க அப்பாவை சேர்த்துட்டு நான் வந்துகிட்டு இருந்தேன், வரும்போது வாசல்ல உன் தம்பி அங்கே நின்று இருந்தான், உன் தம்பி வாசல் நின்னான்னா, மாப்பிள்ளை எங்க எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டான். அப்ப சொன்னா, உங்க அப்பாவை கொண்டு சேர்க்கறதுக்குன்னா. அப்படி போடு, நீ எங்க அப்பா கொண்டு சேர்த்தா உங்க அப்பா அவன் சேர்ப்பான், முடிஞ்சு போச்சு. இந்த இந்த வாழ்க்கையில அட்ஜஸ்ட்மெண்ட் எங்க இருக்கா 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 கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த காலத்துல கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு 6 மாசத்துக்கு ஒரு மாதிரி ஓடும் நடுவுற, அது ஓடிடும்ல. 6 மாசத்துக்கு ஒரு மாதிரி நல்லா ஓடும். எப்படி ஓடும்னா, இந்த கூட பிறந்தவன் விருந்து, சொக்காரன் விருந்து, தாய்மாமன் விருந்து, இதுல ஒரு 6 மாசம் சந்தோஷமா ஓடிடும். இந்த 6 மாசத்துக்கு நம்ம ஆள் உற்சாகமா இருப்பான். எப்படி இருப்பான், பாட்டு கட்டான்னு சரிதான். எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலாய் ஓடிவா, அங்கே வரும் என் பாடலை கேட்டதும் கண்களே தேடிவா. அவ்வளவு சந்தோஷமா இருப்பார் அவர் பாட்டு பாடி. ஒரு 8 மாசம் கழிக்கணும். அதே மாதிரி ஒரு ஈஸி சேர்ல உட்காந்துருப்பான். ஈஸி சேர்ல உட்காந்துக்கிட்டு, எனது கைகள் வீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது, என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே, பெண்ணை படைத்து கண்ணை படைத்து இறைவன் கொடியவனே, ஓ இறைவன் கொடியவனே, எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோரிடம் வேண்டும், அங்கே எனக்கோரிடம் வேண்டும். கணேசன் கம்மி வரும். அங்கே கணேசன் பார்த்தா, அங்கே எனக்கோரிடம் வேண்டும். பயங்கரமான நடிப்பு ஐயா. அது சிவாஜி அவதாரம். என்ன கதைன்னா, நம்ம ஆளு 8 மாசத்துக்கு மாறும். எங்க மகிழ்ச்சியில் இருக்குன்னு பேசிட்டு இருக்கோம். முன்னாடி வந்து சோப்பு போட்டாங்க மகிழ்ச்சி வீட்டுக்காருக்கு சோப்பு. என்ன கல்யாணம் நடக்கு, ஏதாவது முறையோட கல்யாணம் நடக்காது. அதை சொல்லுங்க. அந்த காலத்துல எங்க அக்கா மாதிரி நிறைய இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்க மாட்டான். ஆமா, மாப்பிள்ளை பொண்ணை பார்க்க மாட்டான். கிடையாது. பாத்திருக்கீங்களா? கல்யாணத்து அன்னைக்கு தான் பார்ப்போம். ஆமா, அதுக்கு முன்னாடி பார்க்க மாட்டாங்க. எங்க தாத்தா காலத்துல அப்படித்தான் அந்த இருந்திருக்காங்க. ஒரு நாள் அப்படித்தான் எங்க தாத்தா சொல்லுவார் கதையை. எப்படியாவது இந்த பொண்ணை பாத்திரம்னு அப்படி முடிவு பண்ணாராம். பேசி முடிச்சு வந்துட்டாங்க. அக்கா நல்ல கேளுங்க, பேசி முடிச்சு வந்துட்டாங்க. இவர் எப்படியா அந்த பொண்ணை பார்த்தே திரும்பணும் தெருக்குள்ள போறாரு. இப்படி சாதாரணமா நம்ம மதன் மாதிரி போயிட்டா கண்டுபிடிச்சிடப்படாது, நம்ம ரமேஷன் மாதிரி போட்டா கண்டுபிடிச்சிடப்படாது அப்படின்னு சொல்லி மாறு வேஷத்துல ஒரு சாதாரணமான ஒரு சாரத்தையும் ஒரு துண்டையும் போட்டு ஒரு தலைப்பையும் கட்டிக்கிட்டு கையில ஒரு பையன் கையில வச்சுக்கிட்டு இப்படி போறாரு. எப்படி போறான்னு கேளுங்கக்கா, அம்மி கொத்துற மாதிரி போறாரு. அம்மி கொத்த போன மாதிரி வீட்டுக்குள்ள போறாரு. ஏன் அம்மி கொத்த போனாருன்னா, அம்மி கொத்துறவன் தான் அடுக்கல வரைக்கும் போக முடியும். ஆமா, அதனால போறாரு. நேர போய் ஐயா அம்மி உதவ வாங்கன்னு உள்ள கூட்டி போயிட்டான். இவன் கொத்திக்கிட்டே இருக்கான். இந்த பொண்ணை காணும். அடுக்கலையில் போய் அம்மி கொத்திக்கிட்டு இருக்கான்க்கா. பொண்ணை பார்க்க போனவன் கொத்திக்கிட்டே இருக்கான். அம்மியை அந்த பொண்ணை காணும். எப்படியாவது பொண்ணை பாத்திரணுமே அப்படின்ட்டு கொத்திக்கிட்டே இருக்கான். தண்ணி கொடுங்களாம்க்கான். அப்பமா அவன் அவட்ட கொடுத்து விடல, இன்னொரு ஆட்டை கொடுத்து விட்டு தண்ணி உணர்ந்து தாரான். எப்ப இவன் பொண்ணை பார்க்கவே முடியாது பொழுதுன்ட்டு 1/2 மணி நேரத்தில் கொத்துற அம்மியை ஒரு 4 புறம் கொத்திட்டே இருந்திருக்கான். எப்படியாவது அந்த பொண்ணை பாத்துறணும்னு
அப்படின்னு அந்த வீட்டு அவர் மாமனார் வந்து இவன் மாப்பிள்ளை அப்படிங்கிறவங்க தெரியாது பாருங்க, நேர பக்கத்தில் வந்து நின்றுட்டு அம்மியை கொத்தி முடிச்சிட்டாள் ஐயா, ஒரு நாள் பூரா குத்திருக்கல ஐயா அம்மியை அப்படின்னா, உடனே இனிமேல் பொறுமை இல்லை, உண்மையை சொல்ல வேண்டியதான் அப்படின்னு சொல்லி, ஐயா இங்கே வாங்க, நீங்கள் பார்த்த மாப்பிள்ளை நான் தான், உங்கள் மகளை பார்க்கத்தான் நான் வந்தேன், ஆனால் எப்படியாவது கண்ணில் காட்டுவேன்னு பார்த்தா காட்ட மாட்டேங்கலன்னா. அவன் உடனே சொன்னான், அம்மி குத்துறதுக்கு ஆள் வருது அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டு சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த ஆள் போனதுக்கு பிறகுதான் நீ உள்ளே வரணும்னு சொல்லிட்டேன், அதனால அவளை அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்ட்டான். நீ 3 நாள் அம்மி குத்தலாம் பொண்ணை பார்க்க முடியாது. இப்படியெல்லாம் ஒரு நாகரிகமாக இருந்த காலம் அன்றைக்கு உண்டு. இன்றைக்கு பேஸ்புக் வாட்ஸ்அப்பை பார்க்க நம்ம ஒரு சம்பவம் நடந்தது பாருங்க. பேஸ்புக் வாட்ஸ்அப்பை பார்த்து 20 நாள்ல பார்க்க 21ஆவது நாள் அப்பாட்ட போய் சொல்றான், இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குப்பா, இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, அழகா இருக்கா, இங்க பாருங்க தம்பி மதர் மாதிரி 1 இன்ச்சுக்கு மேக்கப் போட்டு வந்த உடனே அதை பார்த்து ஏமாந்து போனா, கடைசியில பார்த்தீங்கன்னா அதை பார்த்து சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். 21ஆவது நாள் கல்யாணம் நடக்கு. நடுவர் அவர்களே 2 மாதம் தான் நீதிமன்றத்தில் வழக்கு. எங்க திருமணத்துல வாழ்க்கை மகிழ்ச்சி எல்லாம் பேசிட்டு எனக்கு புரியல. அந்த காலத்துல இருந்த காலம் வேற, அந்த காலத்துல நடைமுறைகள் வேற, இந்த காலத்துல அப்படியே மாறி மிகப்பெரிய ஒரு கொடுமை இந்த மாதிரிலாம் மாறிட்டு நடுவர் அவர்களே. அதனால் எந்த வகையில் பார்த்தாலும் மகிழ்ச்சி வாழ்க்கை என்பது திருமணத்துக்கு பிறகுதான், அதை நாங்கள் ஒத்துக்கிடுதோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி விடைபெறுகிறேன் நடுவர்களே. விருந்தோம்பல் நிகழ்ச்சி இருக்கு பாருங்க, அது மிகப்பெரிய ஒரு பண்பாடு. எனக்கு அக்காமார் நிறைய வந்திருக்கா. அது அந்த காலத்துல இப்போ இவெல்லாம் வந்து பாருங்க, ஒரு போன் பண்ண வேண்டியது, 9 மணிக்கு எங்க இருக்கியா அப்படிங்கிறது, நான் அந்த ஜங்ஷன்ல நிக்க வரும்போது ஒரு மாவு பாக்கெட் வந்துருங்க, மாவு பாக்கெட் வந்துருங்க அப்படிங்கிறது. என்ன வேலை பார்க்க ஒவ்வொன்று எனக்கு புரியல. கடைசியில் சாப்பாடு இருக்கா, இந்த ஜொமேட்டோ குமோட்டோன்னு ஒன்று வச்சிருக்காங்க அந்த ஆப்பு, சட்டக்குன்னு ஒன்று போட்டு கொடுத்தா அங்கே வந்து ஒருத்தன் பாசம் தாரான். இந்த கோழியெல்லாம் வாங்குதாங்க, 3 நாளைக்கு செத்த கோழியா இருக்கும் அந்த கோழி. ஆனால் வீட்டில் வாங்கி தின்னு ருசியா இருக்க, ரொம்ப டேஸ்டா இருக்குன்னா, ஏன்னா அது 3 நாளா இருந்து அங்கே நாரி கிடந்த கோழி உணர்ந்து கொடுக்கான், அங்கே நாரி கிடந்த கோழி உணர்ந்து கொடுக்கான், ரொம்ப டேஸ்டா இருக்குன்னா. ஆனா நாகரிகம் அந்த விருந்தோம்பலையும் போயிடுது நடுவர் அவர்களே. இந்த காலத்துல எங்க அம்மா எங்க வீட்டுல ஒரு அவியல் வைப்பா பாருங்க, அந்த அவியலுக்கு நிகர் இன்னைக்கு இந்த சமைக்க முடியுமா இன்னைக்கு? அப்ப என்ன செய்வான்னா, நல்லா கேளுங்க, அங்க எங்க அம்மா மாதிரியே ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. அவ அந்த காய்கறி எல்லாம் எட்டு வந்து அந்த கேரட் இருக்கு பார்த்தா, கேரட்டு கம்ப்யூட்டர்ல கட் பண்ண மாதிரி அப்படி 4 ஒன்று போல வெட்டி போடுவாக்கா. கத்திரிக்காவை 4 வெட்டுவா, சிறுசா வெட்டினா சுருங்கிருமுன்னு 4 வெட்டுவாக்கா. அந்த அப்படியே கத்திரிக்காவை போட்டு அந்த 2ஐயும் போட்டு அந்த கொஞ்சம் போல அந்த சேனக்கிழங்கையும் போட்டு கொஞ்சம் போல வாழைக்காய் குறையா போட்டு சீவி போட்டு ஒன்று போல போட்டு அதை ஒரு 3/4 வேக்காடு அவிக்கணும். 3/4 வேக்காடு அவிச்சு முடிச்சதுக்கு பிறகு அதை அப்படி தண்ணியை ஓரமாக அப்படி வச்சுட்டு அதை ஒரு பேஸ்ட் எடுத்து வச்சிருப்பான். என்ன பேஸ்ட்னு கேட்டீங்கன்னா, அதில் வந்து நம்ம சீரகம், நம்ம மிளகா எல்லாம் போட்டு இந்த தேங்காயெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் எடுத்து வச்சிருப்பான். இந்த 3/4 வேக்காடு அவிஞ்சிருக்கும் பாருங்க, இதை அப்படியே தாழ்ச்சிங்க. அக்கா தலையாடுறதை பார்த்தாலே தெரியுது. ஒரு இருப்பு சட்டியில் அப்படியே கொஞ்சம் போல தேங்காய் எண்ணெயை விட்டு அதில் கொஞ்சம் கடுகு போட்டு கொஞ்சம் போல கொத்தமல்லி போட்டு நல்லா அப்படி பிரட்டி அதை தூக்கி உள்ள போட்டு பேஸ்ட் ஒரு பிரட்டை அப்படி பிரட்டிட்டான்னா 17 வீட்டுக்கு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அக்கா வந்து, ஏக்கா உங்க வீட்டில் இன்னைக்கு அவியலாமலா கொஞ்சம் கொடுங்கலாம்னு கேட்ட காலம் உண்டு. இன்னைக்கு இருக்கா அந்த அந்த சமையல் அந்த மனமே இல்லையா? உண்மையா இல்லையாக்கா? அந்த சமையல் அந்த மனமே இல்லையா? எங்க அம்மா வச்ச அவியல் எங்க போச்சு? எங்க எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும்? எங்க இருக்கு மகிழ்ச்சி? உங்க டொமாட்டோவோட தான் மகிழ்ச்சி வரும். 3 நாளைக்கு முன்னாடி செத்து போன கோழி திங்கையில என்ன மகிழ்ச்சி வரும்? அதனால தயவு செய்து திருமணத்துக்கு முன்னால்தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை, திருமணத்துக்கு முன் உள்ள வாழ்க்கை ஒரு வசந்த காலம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு குழந்தைகளே, தொல்லரசு மூர்த்தி அவர்கள் பல்வேறு கருத்துக்களை ஆடல் பாடலோடு அருமையாக பேசியிருக்கிறார்கள். பொண்ணு பார்க்குற விஷயத்த சொன்னார். எனக்கும் பொண்ணு பார்க்க போனோம். சித்தப்பா பெரியப்பா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஊரே பொண்ணு பார்க்க போனோம். நான் பக்கத்தில் சித்தப்பா உட்காந்துருந்தாரு. சித்தப்பா பொண்ணை வர சொல்லுங்க சித்தப்பா, சித்தப்பா பொண்ணை வர சொல்லுங்க சித்தப்பான்னேன். அவசரப்படாதரா இருறான்னாங்க. மாப்பிள்ளை என்னமோ சொல்கிறாரு, என்னது அப்படின்னு நாங்கள் பொண்ணு வீட்டுக்காரங்க. இல்லை பொண்ணை கொஞ்சம் வர சொல்லுங்களேன் அப்படின்னு. இந்த வர சொல்கிறேன்ட்டு பொண்ணை வர சொல்லிட்டாங்க. காப்பி கொண்டாந்து கொடுக்குது. எனக்கு பொண்ணை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. சித்தப்பா கட்டினா இந்த பொண்ணை தான் சித்தப்பா கட்டுவேன், கட்டினா இந்த பொண்ணை தான் கட்டுவேன். என்ன உடனே எங்கள் சித்தப்பா சொன்னார், அறிவு கட்ட முண்டோம், இது பொண்ணோட அம்மா, பொண்ணே இனிமேல் தான்டா வரும், அதுக்குள்ளே ஏன்டா அவசரப்படுறேன்னா. இப்படிலாம் கல்யாண வீட்டில் பொண்ணு பார்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஒரு காலத்தில், இப்போ இப்படிலாம் இருக்குன்றது ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறார் நம்முடைய மூர்த்தி அவர்கள். ஒரு பாடல், அதுக்கு பிறகு ஆடலரசி ரேவதி அவர்கள்
அருமையான ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு அருமையான குடும்ப பாடல். சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் பொண்ணுக்குள் ஒண்ணாக, அன்பாலை இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக, அன்பாலை இணைந்து வந்தோம் பொண்ணுக்குள் ஒண்ணாக. யாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்த தம்பி தங்கமாய் வளர்ந்த தம்பி, தானாக படித்த தம்பி தங்கமாக வளர்ந்த தம்பி, தள்ளாத வயதிலும் வாழுகின்றேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக, அன்பாலை இணைந்து வந்தோம் பொண்ணுக்குள் ஒண்ணாக. சொன்னோம்னு விருப்பப்பட்டோம்னா உறவுகளை உணர்கிற மதிக்கிற புதியம்புத்தூரில் இந்த பாடல் நிச்சயமாக எடுபடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த பாட்டை பாட சொன்னேன். ரொம்ப அருமையாக பாடினார் நம்முடைய தியாக அவர்கள். ஆடலரசி தாதா 2023 பேய் வேஷத்திலே நடிக்கக்கூடிய ரேவதி அவர்கள் வருகிறார்கள். நல்ல கைத்தட்டு கொடுங்கக்கா. இறங்கி போகும்போது வேனில் வச்சு என்ன பிடிங்கிடுவாப்ல. ரேவதியை கூட்டத்திற்கு சுசித்ரா நினைப்பு இருக்கிற இந்த ஆம்பளைய வச்சுக்கிட்டு நம்ம குடும்பம் நடத்தினா எப்படிக்கா மகிழ்ச்சி வரும். அதான் நல்லா பார்த்துக்கோங்க. நடுவர் அவர்களே, அழகான எங்கள் பெண்களை பாருங்க. நடுவர் எவ்வளோ அழகா நல்ல பொட்டு வச்சு பூ முடிச்சு சந்தனம் பூசி ஒரு மணக்கு பார்த்தீங்களா. அதான் நடுவர்களே, பெண்கள்னாலே ஒரு அழகு. அழகு அழகான பெண்கள் இல்ல, இந்த ஊருக்கு பேரு புதியம்புத்தூர். எப்போதும் புதுசாவே இருக்கும். அதான் புதியம்புத்தூர். புதுசாவும் இருப்போம், ஃப்ரெஷ்ஷாவும். அதான் எங்க பெண்கள் அழகாக நல்லதொரு ஊரில் நல்லதொரு வாய்ப்பை வழங்கி எங்களுக்கு பேச வாய்ப்பளித்த எங்கள் ஊர் பெரியவர்களுக்கும் அருமையான மூத்தோர்களுக்கும் இளையோர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் படித்தவர்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் சின்னஞ்சிறார் சிட்டுகளுக்கும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் எங்கள் எதிரணி சகோதரர்களுக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் நீங்க என்ன சாதாரண நடுவரா அவர்களே? சாதாரண நடுவரா? சாதாரண நடுவர் தான். என்னக்கா அதுக்கும் பறிபோன வந்துட்டு ஆண்கள் கிட்ட எதுவுமே இருக்கணும், எல்லாத்தையும் பறிச்சிடணும். எல்லாத்தையும் அதான் பறிச்சிடறேம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை எவ்வளவு அழகா உட்கார வச்சிருக்க நடுவில், அதுலயே புரிய வேண்டாமா எங்க பெண்களோட பெருமை. சரி, ஏதோ சொல்ல வந்தீங்களா நடுவரை பத்தி? நீங்க என்ன சாதாரண நடுவர் அவர்களே? சரி. மணப்பாறைன்னா முறுக்கு, மணப்பாறைன்னா முறுக்கு, திருநெல்வேலின்னா அல்வா, திருப்பதினா லட்டு, தூத்துக்குடினா உப்பு. எங்க புதியமுத்தூர் மக்கள்னா நட்பு 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 தான் நடுவர் அவர்களே. என்ன ஆண்கள்லாம் அவ்வளவுதானே? எங்க சகோதரர்களும் கைத்தட்ட மாட்டீங்களா? நட்பு உங்கள்கிட்ட கிடையாதா? பெண் பார்த்தீங்களா, அப்பவும் உங்களுக்கு ஓரம் தானே. எங்க பெண்கள் தானே நட்புனா கைத்தட்டுதாங்க. நீங்களும் பேசாம இருக்கீங்க பார்த்தீங்களா? நல்ல நடுவர் தான். நல்ல நடுவரா? ஆமா. சரி. ஒவ்வொரு ஊர்ல எங்களை பேச கூட்டு போயிட்டு எல்லாம் பேச சொல்லுவாங்கக்கா. நாங்களும் பேசி பேசி எல்லாம் ஆடி பாடி வச்சுட்டு காசு கொடுக்காம போயிடுவாங்கக்கா. ஆனா எங்க நடுவர் அப்படி கிடையாது. மாசம் 30 நாள் போவாங்க, 30 நாள் நிகழ்ச்சி கொடுப்பாங்க, 30 நாள் 10,000 கொடுப்பாங்கக்கா. அதனாலதான் நல்ல நடுவர்னு சொன்னேன். ஏமா நம்புற மாதிரி சொல்லுங்கம்மா. அதெல்லாம் அவங்களே நம்ப மாட்டாங்க. எனக்கே 10,000 தான் கொடுக்காங்கன்னு நினைச்சோம். நாங்க போய் சொன்னாலும் அழகா போய் சொல்றோம். அதுதான். அதனாலதானே நாங்க ஏமாந்து போய் தாலி கட்டிட்டோம். ஆமா, ஏமாந்து பொண்ணுக்கு கட்டிட குத்துக்களுக்கு கட்டிட்டு வந்தாங்க பாத்தீங்களா? தாலியா குத்துக்களுக்கு கட்டிட்டு வந்தாங்க உட்காந்து. எவ்வளவு அழகான பெண்களை கட்டிட்டு இருந்து குதுகளுக்கு கட்டின மாதிரி சொல்லி ஏமாந்து வர ஆட்களா நீங்க. சரி, நான் உங்களுக்கு 1 சென்ட் கொடுக்கலாம்னு நினைச்சேன், கிடையவே கிடையாது. அந்த 2 சென்ட் இப்ப எப்படி வாங்குதுன்னு பாருங்க. சொல்லுங்க. ஆமா, நடுவர் அவர்களே, இந்த உலகிற்கு நம்மை அறிமுகப்படுத்த தாய் தந்தை அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக ஒரு 2 வரிகளில் என் தாய் தந்தை வணங்கி விட்டு நான் சொல்லலாம். அம்மா அப்பா தானே பாடுங்க. பாடலாம்ல? பாடுங்க.
தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. சூப்பர். நடுவர் அவர்களே, இவ்வளவு நேரம் எங்க அண்ணன் பேசிட்டு போனாங்க. ஆமா, அஜித் குமார் மாதிரி விஜய் மாதிரி துள்ளி 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 பேசினாங்க. திருமணத்திற்கு முன்புதான் நம்ம மகிழ்ச்சியா. எங்கக்கா சொல்லுங்க பாப்போம், ஒரு மனுஷன் எப்பக்கா நிம்மதியா இருக்க முடியும்? இந்த இப்படி சின்ன பையங்க எங்க வாலிப பையன் தம்பிலாம் இருக்காங்க, அவங்களுக்கு மகிழ்ச்சி எதுன்னு கேளுங்க. அப்படியே கோயில் கடைக்கு வருவாங்க. அவனுக்கு கல்யாணம் முடியணும்னா நடுவர்களே, அவன் நல்ல பிள்ளை தான். அந்த நல்ல பிள்ளைக்கு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து கட்டி வச்சா தான் அவன் குடும்பஸ்தனாக முடியும். மகிழ்ச்சி எப்படி வருவீங்க? அவன் எப்ப இப்ப எப்படி அவன் நினைப்பு இப்ப மனசுல எப்படி வரும் தெரியுமா? ஜில்லா ஒரு திண்டுக்கல், எங்க புதிய புத்தூர் பக்கம் சொல்லு, செம்பு கலக்காத தங்கம், எங்க புதிய புத்தூர் பிள்ளைலாம் சிங்கம். அவங்க வச்சிருப்பது வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ஊரை காக்க உண்டான சங்கம், உறவ வளர்க்க உருவான சங்கம். இல்ல அது இல்ல, அவங்க என்னாலும் விளையாட்டு புள்ள, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், இவங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம். இப்படி இருக்க பையங்க வாழ்க்கையில ஒரு பொண்ணு வந்து என்ன மாதிரி அழகான பொண்ணு வந்து, அதுதான் வேண்டாங்கிறது. அதாவது பொண்ணு வந்துன்னு சொல்லுங்க, அது வரைக்கும் நல்லா இருக்கு. என்ன மாதிரி அழகான பொண்ணுன்னா அப்புறம் நான் மதெல்லாம் பாவம் மயக்கடிச்சு விழுந்துருவான். அது என் தம்பி தான், அவனுக்கு அப்ப இவரு விழுந்துருவாரு. இருங்க ஏக்கா நல்லா பாருங்க, பொண்ணு 5 வயசுனாலும் பொண்ணு தானக்கா, 50 வயசுனாலும் பொண்ணு தானக்கா, கிழவியானாலும் பொண்ணு தானக்கா. ஆம்பளையாவக்கா சொல்லுவான், ஏக்கா பொண்ணு தானே சொல்லுவான். என்ன இந்த ஆம்பளைக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் வாங்க, ஏன்னா ஒரு நிமிஷம் வந்தேன். அண்ணாச்சி அக்கா நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்கக்கா. வரும்போது வீட்டுக்கு மருமகளை மகாலட்சுமியாக தான் வர சொல்கிறோம். ஆனால் வந்ததுக்கப்புறம் பத்திரக்காளியாக மாறிடுறான். அவ எப்படி 5 வயசுலயும் பொண்ணு 50 வயசுலயும் பொண்ணு? நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்க பத்திரகாளியா மாறுது மகாலட்சுமியா மாறுது நீங்க நடந்துக்கத போறதுக்கு இல்லையா? அதுல இருக்கியா? எப்படி பாத்துக்குவாங்களா? நல்ல அந்த பையன் மனசுல ஒரு பொண்ணு வந்து எட்டி பார்த்தான்னா அவனை விடுக்கம்மா, அவன் பாவம், அவனை போட்டுக்கிட்டு அந்த பையன். அதாவது மகிழ்ச்சி எங்க இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. நைனார சொல்லுங்க. நைனார் ஒண்ணு கோபப்பட மாட்டார். அவருக்கு அண்ணன் கல்யாணம் 10 பிள்ளை பெத்த பிறகு இன்னும் சொல்லுவா. அவ பொண்டாட்டி கிட்ட பாவம் அக்கா அக்கா. சரி என்ன அந்த பையன்? சரி உங்க கதையை சொல்லுங்கம்மா. என் கதையை சொல்லுமா? தம்பியை முடிச்சுக்கிட்டு தானே. வேண்டாம் தம்பி வேண்டாம், உங்க கதையை சொல்லுங்க. அதெல்லாம் இல்ல. சரி சொல்லுங்க. என்ன அந்த தம்பி வாழ்க்கையில ஒரு பொண்ணு வந்து எட்டி பார்த்தான்னு வைங்கக்கா, பல்லே தேய்க்காத அந்த தம்பி ஒரு நாளைக்கு 10 தடவை தலை பல்ல தேப்பான், 4 தடவை தலைச்சிவான், 5 தடவை சட்டை போடுவான், 50 தடவை குளிப்பான். ஒரு பொண்ணு வந்தா பார்த்தா ஏமா வந்ததுக்கு அப்புறம் அலைவான், அதுவும் இருக்கு. அவன் அப்பா அதுக்கு தக்க அவனுக்கு மூளை என்ன வளரலன்னு அர்த்தம். எங்கெங்கன்னு போறதுக்கும் அழகா வர்றதுக்கும் அவனுக்கு மூளை என்ன வளரல. அந்த பையன் மனசுல ஒரு பொண்ணு வந்து குட்டி புகுந்தான்னு வைங்களேன், இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம், இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை, இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இப்படி இருக்க பையனுக்கு கல்யாணம் முடிச்சு அவனை என்ன வச்சு நான் தம்பியை வேண்டான்ட்டீங்க. நான் என்னோட கதைக்கே வரேன்க்கா. நானும் இவங்கள மாதிரி தான், நம்மள மாதிரி எல்லாருக்கும் உழைச்சி வேலை போகிற ஆம்பளைக்கு மட்டும் எனக்கு சாலினி மாதிரி வேணும், கீர்த்தி சுரேஷ் மாதிரி, நயன்தாரா மாதிரி வேணும்னு கேட்கும்போது நம்ம அட்லீஸ்ட் ஒரு விஜய் மாதிரி வேண்டாம், சிவாஜி கணேசன் மாதிரி, எம்ஜிஆர் சார் மாதிரி வேணும்னு நினைக்க மாட்டோமா? அழகில் வேண்டாங்க்கா, மனசில் கருப்போ சிவப்போ
கட்டையோ குட்டையோ நடுவுல சொட்டையோ ஐயோ. ஏதா இருந்தாலும் நம்ம ஏத்துக்கிட்டு வாழ்க்கை கொடுக்குமா இல்லையாக்கா? நம்ம மட்டும் வாழ்க்கை கொடுக்கலன்னு வைங்க, அவங்க குத்தாலத்துல போய் உட்காந்து அப்படியே உட்காந்துருக்க இப்படி அவங்க சொன்னாங்க இப்படி நை நைன்னு ஒருத்தையும் நமக்கு வாழ்க்கை கொடுக்கலையேன்னு உட்காந்துருக்க வேண்டியதான். பிறகு பார்த்தா அப்பர் சுந்தர் கல்யாண சுந்தரம் மாதிரி நீங்க அப்படியே சாமியை பார்த்து படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் உட்காந்து. பெண்கள் பார்த்து இறக்கப்படலைன்னா இன்னைக்கு நீங்களாம் குடும்பஸ்தரா ஆக முடியாது. இந்த பையனுக்கு இப்போ கோயிலில் ஒரு வரி போட்டால் எவ்வளோக்கா போடுவீங்க? வரி போடுவீங்க, அரை வரி போடுவீங்க இல்லையா? இதே ஒரு கல்யாணம் முடிஞ்சு வந்தா அவனுக்கு பேர் என்னதுக்கா? குடும்பஸ்தர், குடும்பத் தலைவன். குடும்பத் தலைவன் வருது இல்ல? நாங்க உங்களுக்கு எத்தனை பதிவு கொடுக்கோம்? 1-2 பதிவு கொடுக்கோம். கல்யாணம் முடிஞ்சு வந்த உடனே கணவர் கொடுக்கமா, குழந்தை பெத்த பிறகு தந்தை கொடுக்கமா, அப்புறம் அந்த பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு அவருக்கு ஒரு மாமனாரு அப்படின்னு ஒரு உறவு கொடுக்குமா, குழந்தை பெத்த பிறகு தாத்தா அப்படின்னு ஒரு உறவு கொடுக்குமா. எத்தனை பதிவு நம்ம கொடுக்கங்க? இத்தனை பதிவு கொடுக்க நம்ம இருந்தாதான் உங்களுக்கு வாழ்க்கையை மணக்கும் நடுவரவர்களே. தெரிஞ்சுக்க மதனு. ஆமா, மதனுக்குலாம் என்ன இருக்கு? அவன் இன்னும் ஒன்றும் பார்க்கலனால அப்படித்தான் இருப்பான். என்ன, ஒரு மனிதன் முழுமையா அடையிறான்னா ஒரு பெண் அவன் வாழ்க்கையில வந்தா தான் அவன் முழு மனிதனா அடைய முடியும், இருக்க முடியும். இதுதான் உண்மை. என்ன, அந்த காலத்திலே நாங்க காதலிச்சா நடக்கும். இப்பம்னா பையங்கள்லாம் என்ன ரிங்டோன் என்ன வச்சுக்கான்னு பாருங்க, ஒரு ஃபோன் அடிச்சான்னு வைங்களேன் ரிங்டோன். நாங்களாம் அப்பெல்லாம் வச்சிருந்தாங்க நடுவர்களே, இந்த எங்க மாதிரி அண்ணன் மரம் அழகா வச்சிருந்தாங்க. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டர் குதவும் செங்கதிர் வேலோன் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட இப்படி வச்சிருந்தாங்க ரிங்டோனு. ஆனா இப்ப வயசு பையங்க எப்படி வச்சிருக்காங்க தெரியுமா? சொப்பன சுந்தரி நான் தானே, நான் சொப்பன லோகத்தில் தேர்ந்தானே அப்படி வச்சுக்கிட்டு இருக்க பையங்களை நாங்க எவ்வளவு அழகா மாத்திரம் தெரியுமா நடுவர்களே? ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா? என்னையும் பொண்ணு பார்க்க வந்தாங்க நடுவர். அத சொல்லுங்க. ஏய் நீ வாய மூடு. பொண்ணு பார்க்க, அவன் சொன்னது கரெக்ட் தான். பொண்ணு பார்க்க வரல, பொண்ணான்னு பார்க்க வந்தாங்களா பாருங்க. ஏக்கா எனக்கும் அச்சம் மடம் நானும் பயிர் எல்லாம் இருக்கும்ல. என்னது அச்சம்? அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு எல்லாம் இருந்துச்சுல நடுவர்களே. என்னையும் பொண்ணு பார்க்க வந்தாங்க நடுவர்களே. எனக்கு வெக்கம்னா தாங்க முடியல நடுவர்களே. ரொம்ப ரொம்ப வெக்கம் வந்துட்டு ரொம்ப. அப்படி இருந்தும் எங்க பெரியவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க நடுவர்களே. எம்மா மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரங்களாம் காப்பியே பார்த்துருக்காது போல போய் அங்கே வந்து காப்பி எப்படா வரும், பச்சை எப்படா வரும் இப்படி எதிர்பார்த்து பொண்ணை பார்க்கவே இல்லை. பச்சையும் சொச்சும் திங்கிறது தான் முதல்ல வீடு வீடா பொண்ணு பார்க்க போவாங்க நீங்கள் அந்த காலத்தில் உட்காந்து. அது 1-2 போமாக்கா, 1-2 போமா 10 உருப்படியாக கூட்டு போவோம். நிச்சயம் பண்ணதுக்கு பாருங்க ஒரு 50 பேரை கூட்டு வரவங்க வேன்ல. ஏமா வரும்போது என் வீட்டுக்காரி செண்டு மாதிரி இருந்தான். செண்டுன்னா செண்டு அப்படி இருந்தா. என்ன செண்டு? வாழை செண்டா. நாங்க பொண்ணு பார்க்க வரும்போது 4 பஜ்ஜி சாப்பிட்றதுக்கே இவ்வளோ சொல்றீங்களே, கல்யாணத்துக்கு ஆகி வந்ததுக்கப்புறம் எல்லாம் சரி பொண்ணு பார்க்க வந்தாங்க, பஜ்ஜி சாப்பிட்டாங்க, காஃபி சாப்பிட்டாங்க, பார்த்தாங்க நடுவர்களே. என்னைய காப்பி கொண்டு கொடுக்க சொன்னாங்க நடுவர்களே. எனக்கு வெக்கமான சொல்லதுக்கே வெக்கமா இருக்கு நடுவர்களே. நானும் சரி என்ன செய்ய போனா போதுன்னு என்ன பண்ணீங்க? வெக்கப்படுது நடுவர்களே. நடக்க முடியல, கால் அப்படி ஒண்ணுக்குன்னு அப்படி பின்னுது, பின்னாடி நடக்க முடியல. ஆமா அப்படியே நடந்து மெதுவா வலிக்க போகுது, இல்ல தரைக்கு வலிக்க போகுது. மெதுவாமா. என்னது என்னது? காப்பி கொடுக்காங்க. மாப்பிள்ளை காப்பியா? உங்களுக்கு இல்ல, அது சரி புரியுது. ஏன் மாப்பிள்ளைக்கு நான் அவங்க முகத்தை பார்க்க மாட்டோம்லாக்கா, வெக்கமா இருக்கும்லாக்கா. அவன் பார்த்திருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டான். இந்த அழகான முகத்தை பார்த்து காய்சரி கூட வாழ போறமே சந்தோஷத்துல அவரு மறந்து உட்கார்ந்துட்டாரு. காப்பி வாங்கினாரா? ஆமா, காப்பி எப்படி கொடுத்தா நடுவர்களே. அவர் ஏன் அழகுல மயங்கி காப்பி அங்க போய் அவர் கைவிரல் என் மேல பட்டுச்சா, நான் படக்குன்னு கையை இழுத்துட்டேன்னா அந்த காப்பி அவர் நெஞ்சில பட்டு சுட்டுச்சுமா. நான் ஐயோ பயந்துட்டேன். அம்மா அவர் நெஞ்சில காப்பி பட்டுடுமா, தடை விடுங்கம்மா அப்படின்னு. ஐயப்பா மாப்பிள்ளை வரும்படி இவ்வளவு அக்கறையா இருந்தாலும் பாவம் நம்மளுக்கு ஒரு கொலைபலியை ஏற்றக்கூடாது இல்லாக்கா, அதான் ஒரு பயம் நமக்கு. பிழைச்சி போட்டோம் அப்படின்ட்டு காப்பியை கொடுத்த நடுவர்களே. அவங்க அன்னைக்கு சொன்னதான் என் மாப்பிள்ளை. ஒரே ஒரு டெஸ்ட் தாங்க வச்சோம். அன்னைக்கு பிடிச்சதான் என் மாப்பிள்ளைய இன்ன வரையும் நல்லா பார்த்துக்கிட்டு தாங்க்கா.
காப்பியை குடிச்சிட்டு அந்த டம்ளர் எடுத்து அழகா கழுவி அடுக்கி வச்சுட்டு வந்தேன். வந்து கெட்டுனா இவரை தான் கெட்டுவேன், நான் ஒத்த கால் இன்னும் அவரை கெட்டிட்டேன் நடுவர் அவர்களே. அவன் தலைவீதி அப்படி தலைவீதியில நடுவர் அவர்களே. இந்த அழகான பொண்ணு கூட அவர் அழகா காலம் போறோம்னு ஒரு சந்தோஷம். சரி, தாலி கட்டினார்ல? தாலி கட்டியாச்சுக்கா. நானும்க்கா முதல்ல மாப்பிள்ளை பார்க்க வர முன்னக்குட்டி எனக்கு ஒரு ஃபோட்டோ அப்படி கொடுத்தாங்கக்கா. நீ பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துக்கோமா நல்ல அப்படின்னு சொன்னாங்கக்கா. எனக்கு வெக்கமாக வந்ததில் நான் எங்கள் வீட்டில் எல்லாரும் ஆள்கள் பெரியவங்க முன்னால அப்போ ஃபோட்டோ கொடுத்தா பார்க்க மாட்டோம்லாக்கா. அதனால இங்கிட்டு போய் இந்த கதவை சாத்தி ஒன்றே இல்லை, அந்த அங்கிட்டு போய் அந்த கதவை சாத்தி லைட் ஆஃப் பண்ணிட்டேலா? ஆமாம், லைட் ஆஃப் பண்ண உங்களை மாதிரி தான் தெரியும். பேடு லைட்டா எல்லாத்தையும் சாத்திட்டே இருட்டாயிரும். அப்போ லைட்டை போட்டு ஏன் பாப்பானே? லைட் ஆஃப் பண்ணிட்டே பாத்திர இல்லை என்ன இது பேய் தானே, எப்போ பார்த்தாலும் நாங்கள் சமாளிச்சுக்கிடுவோம். அது புரியுதான்னு பார்த்தேன். என்னங்க இந்த பிசாசு அடக்கணும், இந்த பேய்கள் வந்தால் தான் அந்த பிசாசு அடக்க முடியும் இல்லையாக்கா? சரி, என்ன போட்டோ இருங்களேன், ஏன் அவசரம்? போட்டோவை எனக்கு முன்னாடி நீங்கள் அவசரப்படுவீங்க. என்ன போட்டோவை கொடுத்தாங்கக்கா. நானும் பரவாயில்ல போனால் போதும் லைட் அணைக்கணும் வேற கதவெல்லாம் அடைச்சிட்டு போட்டோவை இப்படி பார்க்கங்கக்கா. என்னாச்சு? பயந்து அழுதுட்டேங்க நான். ஏன்? கண்ணை பார்த்தீங்கன்னாக்கா இப்படி நிக்கிக்கா, பல்ல பார்த்தீங்கன்னா இப்படி வச்சிருக்காருக்கா. பொண்ணு பார்க்க வந்து இன்னைக்கு நடங்கன்னு என்ன ஒரு மியூசிக் பொண்ணுங்கன்னு அடி அடி அவர் பொண்ணு பார்க்க வந்து நடக்க நான் என்ன நடந்துக்காமீங்க. நான் அழகா மான் மாதிரி அப்படி துள்ளி நடந்தேங்க. அவர் நடக்காரு பார்த்துக்கிங்கக்கா. கால் ஒரு பக்கம் இப்படி நடந்தா எப்படிக்கா சம்மதிச்சுது மாட்டோம்லாக்கா. ஆனாலும் பெரிய மனசு பண்ணி போனா போது இவங்கள மாதிரி நமிதா மாதிரி ஒரு ஆளுக்கு வாழ்க்கை கொடுப்பேன். நானா? நல்லா பார்த்துக்கோங்க அண்ணனே. இவங்களுக்கு வந்து கருப்பு நமிதான் பேர் வச்சிருக்கோம். நான் வேணா ஒதுங்கிக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. எவ்வளோ அழகா கவர்ச்சியா இருக்காங்க பார்த்தீங்களா? அதான் பெண்கள் கூட்டம் ஆண்கள் கூட்டம் அப்படி கூட்டம் கூட்டமாக வரும். எங்கள் நடுவரை பார்க்கறதுக்கே கூட்டம் வரும். என்னையை பார்க்கறதுக்கு ஒரு பக்கம், ஆனால் அவங்கள பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம் வரும். என்ன அப்படின்னு போனா போதுன்னு வாழ்க்கை கொடுத்துட்டாங்க. சரி, கல்யாணமும் முடிஞ்சுது, நல்லபடியா முடிஞ்சுதுக்கா. இவங்கள மாதிரி மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன் கிறுக்கன்னா எங்களுக்கு சொல்லலை. அழகா எல்லாரும் மந்திரம் ஓதி பெரியவங்க வந்து வாழ்த்து கூறி நல்ல மாலையெல்லாம் போட்டு வாழ்த்து அச்சதெல்லாம் மட்டும் வாழ்த்துனாங்கக்கா. எனக்கு மறுபடியும் வெக்கம். ஏன்னா டீ வாங்க போனாங்கல்ல, வந்துருட்டோம். ஏன்னா டீ குடிச்சாதான் இந்த அடுத்தது இவங்க இதை பேசுறதை கேட்க முடியும். எனக்கு கல்யாணம் முடிஞ்சு முதல் ராத்திரி வந்து அதுக்கு நீ ஏன்டா வாய பழக்க? நாளைக்கு உனக்கு பொண்டாடி வர மாதிரி அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு அவன் பதட்டப்படுறான். முத ராத்திரின்னு ஒன்று எனக்கு முத ராத்திரி வந்ததுக்கா. நானும் செம்பல பாலை எடுத்துட்டு வெக்கப்பட்டு அழகு தலை நிறைய இப்பமாவது கொஞ்சம் முடி கழிஞ்சிட்டுக்கா. இல்லை முன்ன நிறைய அப்படியே குவிஞ்சி இருந்தா மாதிரியும் இப்போ குறைஞ்சிட்டான். ஏற்கனவே தவறி முடிதான். திருப்பி பாரு. உங்களை கெட்டினதுக்கு அப்புறம் எங்களுக்கு நெஜ முடி எங்க இருக்கு? உங்க கிட்ட உட்கார்ந்து மண்டையை உடச்சு இருக்க முடியும், போய் மொட்டை அடிக்க வேண்டியதா இருக்கு. என்னமோ நாங்க அழகா இருக்கணும் அந்த பாத்துக்கோங்கக்கா. முடிய மாட்டிக்கிட்டு அழகா இருக்கும். என்ன பாலை கொடுத்து பெரியவங்களாம் நல்லா பார்த்து போக சொல்லிட்டாங்கக்கா. நானும் பாலை எடுத்துட்டு வெக்கப்பட்டு செம்பம் கொண்டு வச்சேன். மூஞ்சி பார்க்கலக்கா, நான் இன்ன வரையும் மூஞ்ச பார்க்கலக்கா. சரி, செம்பை வச்சுட்டேங்க்கா. அப்போ அவர் தான் உட்காந்துருந்தா. நானும் அவர் முகத்தை நிமிர்ந்து பார்த்தேன். அவர் பட்டன்னு வேத்து அடி விறுவிறுத்து உட்காந்துருந்தாருக்கா. ஏங்க எதுக்குங்க இருக்காதா பின்ன இந்த மாதிரி ஒரு உருவத்தை நமக்கு கட்டி வச்சுட்டு சும்மா அப்படி உருவம்னு சொல்லக்கூடாது. என்ன நீங்களும் கல்யாணம் வரும்போது எங்க மதன் மாதிரி இருந்திருப்பீங்க. நாங்க நல்ல சாப்பாடு போட்டு ஆரோக்கியமா எங்க அண்ணி வளர்க்க போய் தான் நீங்க சேர்ல உட்காந்து சேர் பூரா உட்காந்துருக்கீங்க இல்லையாக்கா? அப்ப பாத்தீங்கன்னா நம்ம குற்றாலத்துல எப்படி இருப்பேன் அப்படி இருக்கும்ல, அப்படி இருந்தாங்க. இப்ப பாருங்க கருப்பு நம்ம தமிழ் அடி ஜொலின்னு ஜொலிக்காக பாத்தீங்களா? நாங்களாம் இப்படிதான் போட்டு போட்டோம். இப்படி அப்பிக்கிறோம். சரிமா நீ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கே வாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வாங்க. என் மாப்பிள்ளை பார்த்தாக்கா. செம்ப வச்சுட்டியா? ஆமா, செம்ப வச்சுட்டேன். பால் ஏலக்காய் மண்டவெல்லாம் எல்லாம் போட்டு அடி கமன் மணக்குது சுக்கெல்லாம் போட்டு அப்படி வச்சுட்டு என் புருஷன் அப்படி நிமிந்து பார்த்தேன். சரி, அவர் விழுந்துட்டாரா? மயக்கம் மட்டும் விழுந்தாரா? அவர் விழலையா? இல்ல, அவர் இது கொஞ்சம் தைரியம். அதுக்கு தான் பாலா? ஆமா, பாக்கங்க அப்படி வேத்து விறுவிறுத்து அப்படியே உட்கார்ந்துருக்காரு. அத்தான் அப்படின்னு அத்தான்னு கூப்பிட்டாள்ல.
அன்னைக்கு செத்தவன் தான். அத்தான் வீட்டுல கூட்டு பாருங்க நடுவர்கள், எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் சமாதானம் ஆயிரும். என்னக்கா கூப்பிட்டு பாருங்க. அத்தான் அந்த இத்துன்னு சொன்னாலே அடி மகிழ்ந்துருவாங்க நடுவர். சரி, அத்தான்னு சொன்னியே. என்ன சொன்னா, அவர் கை காலெல்லாம் படபடன்னு நடுங்க எப்படி உட்கார்ந்துருந்தார். யோசனை பண்ணுனேன், பொம்பளை என்னைக்கு புத்திசாலிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. யோசனை இப்படி இருக்க விடப்படாது ஆம்பளைய. இவ்வளவு நாள் கூறுகிட்டத்தனமா இருந்துட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சா பொறுப்பு வரணும்ல, ஒரு பொண்ணை கட்டி இருந்தா பொறுப்பு வரணும்ல. அடி பார்த்தேன், அவர் கையை பிடிச்சி எந்திரிச்சு உட்கார வச்சு அப்படி பார்த்துட்டு, பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்கத்திலே குழந்தையை போல் ஒரு அம்மாஞ்சி ராஜா. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்கத்திலே குழந்தையை போல் ஒரு அம்மாஞ்சி ராஜா. யாரம்மா அது, யாரம்மா நானம்மா அது, நானம்மா அப்படின்னு படிச்சுட்டு அவருக்கு தைரியம் ஊட்டி. இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஆள் உயிரோட இருக்கான் பாருங்க, அதான் பாராட்டு. அதுல உள்ள சூட்சமா உங்களுக்கு தெரியல நடுவர், சூட்சமம் தெரியல, சூட்சமம். அவரை உட்கார வச்சு, ஏக்கா நல்ல பழங்கள் ஹெல்த்தா இருக்கட்டும்னு ஆப்பிள், மாதுளை, திராட்சை அப்படி எல்லா பழமும் வச்சிருந்தாங்கக்கா. நான் ரொம்ப எல்லாம் எடுக்கலக்கா, ஒரே ஒரு ஆப்பிள், ஒரு ஆப்பிள்க்கா. ஆப்பிள் தெரியுது, ஆப்பிள் அதை எடுத்து எங்க அத்தாங்கையில கொடுத்து, அத்தான் அப்படின்னு. இவன் வேற நம்மளை ராத்திரி நேரம் உயிரை வாங்குதுலன்னு நினைச்சிருப்பாரோ என்னமோ தெரியலக்கா. அத்தான்னு சொன்னா ஆமா என்னமான்னு கேட்கணும்லக்கா. ஊமையா இருந்தா அவர் ஊமையாக்கா, வாயை கொடுத்துருக்காருல, பேசணும்ல. அத்தான் எத்தான் அப்படின்னு, என்னம்மா அப்படின்னாரு. இந்த பழத்தை உரிச்சுட்டாங்கத்தான். யார் அண்ணாச்சி இதெல்லாம் ஓவர். ஆப்பிள் பழத்தை என்ன அண்ணாச்சி உரிக்க? இல்ல இல்ல, இவளை பயந்து நினைக்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது வேலை பார்க்கான்னு பாக்கிறதுக்கு தான். ஓ, நான் சரியா இருக்கானு அதுக்காக ஆப்பிள் பழத்தை கொடு. வேண்டாம் 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 வேண்டாம், அண்ணிட்ட கொடுத்து இன்னொரு தடவை உரிக்க சொல்லுங்களே. என்ன, ஆப்பிள் பழத்தை கொடுத்து உரிக்க சொன்னாங்கக்கா. அன்னைக்கு கத்தி எடுத்து வெட்ட ஆரம்பிச்சதுதானக்கா. இப்படி கேட்கும் போதானக்கா கோவம் வருது, ஏச சொல்லுது. பிறகு என்னைய பொண்டாட்டி ஏசுதா, பொண்டாட்டி ஏசுதா அப்படியே. பிறகு பொண்டாட்டி ஏசா உங்களுக்கு முத்தமா கொஞ்சுவாங்க. சரி, ஆப்பிள வெட்டிட்டாரு. ஆமா, அன்னைக்கு வெட்ட ஆரம்பிச்சவர் தான் இன்னைக்கு வரைக்கும் வெட்டுதாரு. வெங்காயத்தை வெட்டுதாரு, காய்கறியை வெட்டுதாரு, பழத்தை வெட்டுதாரு. அப்படி ஒரு பொறுப்புள்ள மனுஷனா மாத்துறது நம்ம தானக்கா. அம்மா வீட்டுல இருக்கும்போது எப்படி இருப்பாங்க, அப்படி திம்பானுங்க, அப்படியே கைகள் என்ன அப்படி ஒரு தள்ளு தள்ளிட்டு அப்படி நல்லா ஹாயா தூங்க வேண்டியது. இல்லை 10 பசங்க கூட சேர்ந்து ஊரை சுற்ற வேண்டியது. இல்லை வீட்டுக்கு வரலையா அப்படின்னு கேட்டா, பாமா உனக்கு ஒரு வேலை இல்லை, நான் எங்கள் வீட்டில் வந்து நிப்பா அப்படின்னு நேரங்காலம் தெரியாமல் வர்றது வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு முன்னால. ஆனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில் அவனுக்கு வேலையே கிடையாது. வேலை வைக்க மாட்டோம், வைக்கக்கூடாது. அவனுக்கு வேலையெல்லாம் எங்கள் வீட்டில் கரெக்டாக நேரத்தோட வீட்டுக்கு வரணும், வேலை பார்க்கணும், பொண்டாட்டிக்கிட்ட பேசணும், சந்தோஷமாக இருக்கணும், சாப்பிடணும், வேலை பண்ணணும். இதுதானக்க வேலை, இதான ஒரு பொண்ணோட வேலை. அப்போ அந்த வீடு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவங்க வந்து வார்த்தையே பேசணும் நடுவர்களே. ஒருத்தர் கண்ணை பார்த்தாலே போகுது, கண்ணை பார்க்கணும் நடுவர்கள். உங்க கண்ணு இல்லை, அது தெரியுது. என் கண்ணை பார்த்து என்ன ஆக போகுது? கண்ணு மாதிரி இருந்தாலும் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி அவரு இல்ல, உங்க பேச்சிலேயே ஒரு உண்மை தெரியுது. பொம்பளைங்க பேச்சை கேட்டு ஆம்பளைங்க மயங்கிடக்கூடாது. முதல்ல கருப்பு நம்பிதான்னாப்புல என்ன, உங்களை பார்க்கறதுக்கு கூட்டம் கூட்டமாக வருது அப்படின்னாப்புல. இப்போ என்ன சொல்லுது, உங்கள் கண்ணை பார்க்கவே முடியலங்குது. அப்போது பொம்பளைங்க பேச்சை கேட்கக்கூடாதுன்றது மேடையிலேயே தெரியுது. சரி, நிறைவாக இருங்க, என்னது அப்படி இருங்க அப்படி சொல்லி அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு இன்னைக்கு வரையும் அவங்கள பொறுப்புள்ள மனுஷனை மாற்றி 4 பேர் மதிக்கிற அளவுக்கு ஊர்லேயும் சரி, உலகத்துலையும் சரி, வீட்லேயும் சரி நல்ல ஒரு மனுஷனாக கொண்டு வரமா இல்லையாக்கா? நம்ம இந்த துண்டை கீழே கிடக்கிற துண்டை தோளில் உதறி போட்டு போகிற அளவுக்கு நடக்கணும். ஒரு பெண்ணு தலை குனிஞ்சாதான் ஒரு ஆணு தலை நிமிர்ந்து நடக்க முடியும் இல்லையாக்கா? அது உண்மைதானே? அப்போ அந்த அளவுக்கு நாங்கள் வீட்டை பொறுப்பாக எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம்? நாங்கள் பொறுப்பாக பார்க்கமா இல்லையாக்கா? நாங்கள் நல்லா ஒரு விஷயம் சொல்கிறேன் நடுவர்களே, யாருக்கெல்லாம் கோயில் கட்டணும்னு நினைக்கிங்களே இல்லையா, யாருக்கு குஷ்புக்கு கட்டாதீங்க, நமிதாக்கு கட்டாதீங்க. சரி, யாருக்கு கட்டணும்? எங்கள் நடுவருக்கு வேணா கட்டுங்க. வேண்டாம், வேண்டாமா, சமாதி ஆக்கிறாதீங்க. என்ன
தினமும் குடித்து விட்டு 1000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்கி கஷ்டப்பட்டு வேலை பார்த்து தினமும் குடிச்சு விட்டு வீட்டுக்கு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கூட சாப்பிட விடாமல் பொங்கி வச்சுட்டு அந்த தாய் அப்படி பதறுவா. ஐயோ இன்னைக்கு குடிச்சிட்டு வருவானே, என்ன செய்வானோ ஏது செய்வானோ, பிள்ளைகளை அடிச்சிடுவானோ, அது சோறுன்னு தட்டுன்னு கூட பார்க்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு அடிச்சு போடுவாங்க உட்காந்து. இல்லையாக்கா? நல்லா பாருங்க, குடிகாரங்களுக்கு பொண்டாட்டியும் தெரியாது, சாக்கடையும் தெரியாது, பண்ணியும் தெரியாது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அண்ணன் இப்படி தான் இருப்பாருக்கா. தினம் வேலைக்கு போவார், குடிச்சிட்டு வருவார், தினம் வேலைக்கு போவார், குடிச்சிட்டு வருவார். வேட்டி எங்கே இருக்குன்னு கூட தெரியாது, அவர் பாட்டில் ரோட்டில் அலைவார். ஒரு தடவை அப்படி தான் விழுந்து கிடந்து பண்ணி கூட கிடந்தார். எங்கள் வீட்டில் இருந்து ஏமா உன் புருஷன் அங்கே குடிச்சு போட்டு சாக்கடையில் விழுந்து கிடக்காருங்க. நமக்கு மனசு கேட்குமாக்கா? அடுத்தவங்க பேசுகிற நம்ம சம்மதிப்போமா? நம்ம அடிக்கணும், நம்ம மட்டும்தான் அடிக்கணும், வேறு யாரையும் அடிக்க விடக்கூடாது. அந்தாக்கில் இங்கேருந்து விழுந்து ஓடுன நடுவர் அவர்களே, அங்கே போய் பார்க்க ஏன் மாப்பிள்ளடே அல்ல, அவங்க ஒரு விஷயத்த உண்மையா சொல்றாங்க. உண்மையிலேயே ரேவதியை பாராட்டணும். என்ன அங்க ஒரு நிமிஷம், பொறுப்புள்ள வீட்டுக்காரனா மாத்தினது இந்த அம்மா தான். அதனாலேயே அவன் குடிச்சிட்டு சாக்கடையில் கிடக்கான். அதை காப்பாத்துறதுக்கு இந்த அம்மா தான் போகுது. உண்மையிலேயே ரேவதியை நம்ம பாராட்டோம், கைத்தட்டி. நாங்க பொறுப்புள்ள மனுஷனா மாத்ததான் சொன்னோம், உங்களை குடிக்க சொல்லல. அங்க போய் பாக்கங்கா, சாக்கடையில படுத்துக்கிட்டு பன்னி ஒரு பக்கம் கிடக்கு, இவர் ஒரு பக்கம் கடந்து பண்ணிய தடையிட்டு கிடக்கா இருக்கு. ஏ முத்தம்மா, மூஞ்சில என்னடி முடி முளைச்சிருக்கு? கட்டினது உங்களை முத்தம்மா யாரு? அந்த பண்ணி கூட குடும்பம் தர பாருங்க, அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். பண்ணிக்கும் பொண்டாட்டிக்கும் அடுத்ததுக்கும் வித்தியாசம் தெரியாம கடற்கரை அவரை கூட்டு நடு வீட்டில் உட்கார வச்சு அவரை குளிப்பாட்டி 2 கிலோ எலுமிச்சம்பழத்தை அவர் தலையில தச்சு நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டி அவளை உட்கார வச்சு அவரை ஒரு மனுஷனா கொண்டு வரோம்ல. நாங்க ஒரு பொண்டாட்டி செத்து போனான்னு வைங்கக்கா, புருஷன் என்ன செய்வான் தெரியுமா? நேரா 2வது கல்யாணம் முடிப்பாங்கல்ல, இங்கேருந்து கூட்டு போவாரு. இதுதான் படம், இதான் போட்டா. எம்மா இங்கே வா, இதான் உங்கள் அக்கா போட்டா, நல்லா விழுந்து கும்பிட்டுக்கோம்மா. என்ன பொண்டாட்டி மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கான்னு புரிஞ்சுக்கணும். ஆமாம், உங்கள் அக்காவுக்கு இருக்கிற பட்டு சேலை நகை நட்டு சட்டி எல்லாம் உண்மை உனக்கு தாம்மா. என்ன நீ இனிமேல் உங்கள் அக்கா இடத்துல நீ தான் இருக்க, நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் சப்போஸ் நாங்கள் மாற மாட்டோம், ஒரு பேச்சுக்கு சொல்லுதேன். என் புருஷன் செத்து ஒரு பொம்பளை 2வது கல்யாணம் முடிச்சுட்டேன்னு வைங்களா, எல்லாம் இங்கே வா, இதான் உங்கள் நொண்ணே, நல்லா பார்த்துக்கோ. என்ன அவர் போடுற $1.5 $2.5 எல்லாம் உனக்கு தான், அதான் சட்டை சொட்டை கொட்டை எல்லாம் நீ தான்ப்பா வச்சுக்கோ. என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோமாக்கா? அப்படி சொல்ல மாட்டோம்ல. குடித்தாலும் குடி கேட்டாலும் நமக்கு கணவர் தானேக்கா. எனக்கு கல்யாணம் பண்ணி அவர் என்னை பார்த்தோன்னு சொல்லுங்க, பார்த்தோன்னு ஒரு சேலை வாங்கி கொடுத்தாரு பார்த்துக்கங்கக்கா. அந்த சேலை இன்னும் நான் பத்திரம் வச்சுருக்கேன். ஆமாம் பத்திரம் வச்சுருக்கேன், யாருமே அப்படி வைக்க மாட்டாங்கக்கா. அப்படி எனக்கு மனசுக்கு பிடிச்சது. சேலை மேலே சேலை வச்சு செவத்தப்பட்டு நூலு வச்சு மெச்ச கை பிடிச்ச ஒரே ஒரு உத்தமரு வீரபாண்டி தேரு போல பேரு பெற்ற சிங்கண்ணா. ராமர் என்ன தர்மர் என்ன மாம மனசு தங்கண்ணா. மாமாவே நீ வேணும் 7 ஜென்மந்தா. ஆடியில செய்தி சொல்லி அவனியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான். மன்னவரு மன்னவருதான், அழகு மன்னவரு மன்னவருதான், அழகு மன்னவரு மன்னவருதான். இப்படி நினைச்சு நாங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம் நடுவர்களே. ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, புருஷன் முன்னாடியில சண்டை வராத குடும்பம் இருக்காது. எந்த சண்டை வந்தாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு முதல்ல தெரியாத அளவுக்கு நம்ம நடக்கணும். 2வது, ஒரு வீட்டில் விருந்தாள் வந்துட்டாங்கன்னு சொன்னா ஆம்பளை கேட்குறேன், ஐயா பால் இல்லைன்னு. ஏய் பால் இல்லையா? துட்டுதா, துட்டு எங்கே வச்சுருக்க? என்னமெல்லாம் வாங்கணும்? பால், சீனி எவ்வளவு? 1/4 கிலோவா? வேற என்னது? ஒரு 4 சம்சா வடை வாங்கிட்டாயா, ஒரு 5 வடை. இதெல்லாம் அவங்க முன்னால் வச்சு கேட்பாங்க. அப்படி கேட்கக்கூடாது. இருக்குல்ல கடன் வாங்குற நெசம்லாம். ஆள் வந்துட்டா, கணவனின் குறிப்பறிந்து நடப்பவள் மனைவி, மனைவினின் எண்ணத்தை அறிந்து நடப்பவர் நல்ல குணவன் இல்லையாக்கா?
இப்படி தான் இருக்கணும். ஒரு சண்டை ஒரு பிரச்சனை வந்துன்னா, ஏமா இப்படி இருக்குது என்ன செய்யலாம், நம்ம பிள்ளை படிக்கலாம், ஸ்கூலில் போய் நம்ம போய் சேர்க்கணும், என்ன செய்யலாம் கேட்கலாம். நீ இவ்வளோ தாம்மா சம்பளம் இருக்குது பார்த்துக்கோமா, நீ என்ன செய்யணும். எவ்வளோ இக்கட்டான சூழலில் மதியுக மந்திரியாக செயல்படுவது மனைவி மட்டுமே. நடுவர் அவர்களே, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னு வச்சாங்க, முடிச்சிருந்தேன். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னு வச்சா அந்த இடத்துல கையை பிசைஞ்சிட்டு நிற்கிறது ஆண்கள். ஆனால் அந்த இடத்துல தனக்கு தாலி கொடி இல்லாட்டாலும் பரவாயில்லைன்னு அதை கலத்தி கொடுத்து பிள்ளை கல்யாணம் நல்லபடியாக நடந்து நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா நடுவர்களே மனைவி. அப்படி இருக்க குடும்பம் எப்படி இருக்கும் தெரியுமா? எங்க அண்ணன் படித்த மாதிரி ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்றில்கள் ஒன்றான கூடு, 4 அன்றில்கள் ஒன்றான கூடு, இது ஆனந்தம் விளையாடும் வீடு. இப்படி இருக்கணும் நடுவர் அவர்களே. அதுக்கு தான் நதியில இருந்து சாப்பிட்ற பொருள் வரை எங்க பெண்களோட பெயர் கங்கா, யமுனா, சரஸ்வதினு எங்க பெண்களோட பெயர் வச்சாங்க. ஏன் தெரியுமா? பொறுமையா இருந்து எல்லா இடத்துலையும் அனைத்து பறந்து விரிந்து மக்களுக்கு நன்மை செய்து இன்னும் பல உயிர்களையும் உயிர் வாழ வைக்கிறது எங்கள் பெண்கள் தான் நடுவர்களே. ஆண்களுக்கு நதிகள் பேர் வச்சாங்க கிருஷ்ணான்னு, அது எட்டியே பார்க்க மாட்டேன்ட்டு. ஒரு கிராமம் இருந்தால் கிராமத்து தேவதை, இந்திய தாய், பாரத தாய், என்ன அப்படி பல பெயர்கள், கிரகலட்சுமி, தானியலட்சுமி, விஜயலட்சுமின்னு அத்தனைக்கும் எங்கள் பெண்களை பேரை ஏன் வச்சாங்கன்னா, இந்த நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி நல்லது போலது எல்லாம் சொல்வது குடும்பத்தை நிலையாக கொண்டு செல்வது ஆண்களை விட திருமணத்திற்கு பின்புதான் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பை வழங்கி இந்த புதிமுதல் மண்ணுக்கு எங்களை பேச அழைத்த உங்கள் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தையும் கூறிக்கொண்டு உங்களிடம் பிரியா விடை பெறுகிறேன். நன்றி அக்கா, சகோதரிகளை, எங்கள் அன்பு தங்கங்களை. மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். பெரியவர்களே, ரேவதி அவர்கள் அடுத்தது இழந்த பழம் பாட்டு பாடுவாங்க. ஏன்னா இப்போ பேசி டயர்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு டீ எல்லாம் கொடுத்துட்டு பாடட்டும். இந்த அம்மா நல்லா அழகாக சொன்னாங்க. ஒரு நாள் நானும் என் வீட்டுக்காரி திருச்செந்தூர் போகிறதுக்காக திருநெல்வேலி பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. என் வீட்டுக்காரி ஜன்னல் ஓரம் தான் உட்காந்துருப்பான், நான் இப்படி உட்காந்துருக்கேன். கீழே பஸ்ஸு புறப்படுறதுக்கு முன்னாடி கீழே தாடி கட்டிலாம் வச்சுட்டு ஒரு வயசான பெரியவர் வந்து, அம்மா தாயே ஏதாவது பிச்சை போடுங்கம்மான்னு கீழே கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் பையிலேருந்து ஒரு 100 ரூபா நல்ல கழுங்கன்னு வச்சு 100 ரூபா எடுத்து இவளை தாண்டி ஜன்னல் வழியாக அப்படி போட போகிறேன். பார்த்து போடுங்கண்ணா. ஏட்டி பார்த்து தாண்டி போகிறேன், நல்லா பார்த்து போடுங்க, 100 ரூபா போடுங்க, பார்த்து போடுங்க. ஏட்டி நீ நல்லா பிறகு பிச்சை எடுக்கிறது உங்கள் அப்பேன். ஆனால் பொம்பளைங்களை அப்படி சொல்ல முடியாது. நல்ல ஞானம் இந்த அம்மா சொன்ன மாதிரி. அவள் அடுத்தது ஒரு வார்த்தை சொன்னால், உங்களுக்கு கட்டி கொடுத்தா எங்கள் அப்பா பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்ட்டான். வாங்க தியாகு, அருமையான ஒரு பாடல். அதுக்கப்புறம் நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாஸ் மதன் அவர்கள். இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.